பருப்பு ரசம் தமிழ்நாட்டின் பாரம்பரிய உணவுகளில் ஒன்றாகும். இது பருப்பு, மிளகு, சீரகம், தக்காளி மற்றும் மசாலா பொருட்கள் கொண்டு தயாரிக்கப்படும் ஒரு வகை ரசம். இது சாதத்துடன் சாப்பிடலாம் மற்றும் இது செரிமானத்திற்கு மிகவும் நல்லது. பருப்பு ரசம் செய்ய தேவையான பொருட்கள்: ததுவரம் பருப்பு 1/2 கப், தக்காளி 1 நறுக்கியது, பச்சை மிளகாய் 2, மிளகு 1 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், கடுகு 1/2 டீஸ்பூன், வெந்தயம் 1/2 டீஸ்பூன், சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், கறிவேப்பிலை சில தழைகள், உப்பு சுவைக்கேற்ப, நீர் தேவையான அளவு, எண்ணெய் 1 டீஸ்பூன். செய்முறை: துவரை பருப்பை பானையில் அல்லது குக்கரில் வேக வைத்து மென்மையாக்கவும். பின்னர் அதை கரைத்து ஒரு பக்கத்தில் வைக்கவும். பின்னர் ஒரு மிக்ஸி ஜாரில் மிளகு, சீரகம், பச்சை மிளகாய் மற்றும் தக்காளியை சேர்த்து அரைத்து மசாலா கலவையை தயாரிக்கவும். பின்னர் ஒரு பானையில் எண்ணெய் ஊற்றி கடுகு, வெந்தயம் மற்றும் கறிவேப்பிலை தழைகளை சேர்த்து வதக்கவும். பின்னர் தயாரித்த மசாலா கலவையை சேர்த்து சில நிமிடங்கள் வதக்கவும். பின்னர் வேக வைத்த பருப்பை பானையில் சேர்த்து நன்கு கலக்கவும். மஞ்சள் தூள் மற்றும் உப்பு சேர்த்து நீரை தேவையான அளவு சேர்த்து கொதிக்க வைக்கவும். அப்படி கொதிக்கும் போது சீரக தூளை சேர்த்து நன்கு கலக்கவும். சுமார் 5 முதல் 10 வரை நிமிடங்கள் கொதிக்க வைத்த பின் நெருப்பை அணைத்து விடவும். பருப்பு ரசம் தயார். இதை சாதம் அல்லது ரொட்டியுடன் சாப்பிடலாம். இது சுவையாகவும் செரிமானத்திற்கு நல்லதாகவும் இருக்கும்.